வாங்கப்பா. நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கார்டனுக்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், அதிசயம், ரொம்ப சந்தோஷம். அத உங்கள்ட்ட பகிர்ந்துக்க தான். நீங்களும் பாருங்க. வாங்க. இது என்னன்னு தெரியுதா? இது நெய் மிளகா நாத்து. இது பக்கத்துல அந்த அக்கா எனக்கு விதை குடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அது முளைக்கல என்ட்ட. அதனால இன்னைக்கு அவங்களே முளைக்க வச்சு எனக்கு நாத்தாவே குடுத்துருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நெய் மிளகா நாத்து. அடுத்தது என்னன்னு தெரியுதா? இது ஒரு துளசி. துளசி எப்படி இருக்குன்னு பாருங்க. வெரிகேட்டட் துளசி. துளசி செடி. இத மாதிரி நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை எல்லாத்தையும் வளர்த்து இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன். இது ஒரு செடி எனக்கு வேரோட கொடுத்தாங்க. இது ஒரு விதமான டேபிள் ரோஸ். டேபிள் ரோஸ்ன்னு தான் கேட்டேன். டேபிள் ரோஸ் இல்ல, இதுக்கு வேற பேர் சொன்னாங்க அவங்க. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு பேர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இது என்ன பூன்னு. ரோஜா பூ மாதிரி, டேபிள் ரோஸ் பூ மாதிரி தான் இருக்கு. ஆனா இலைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதனுடைய பேர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இதை எல்லாத்தையும் நானே நட்டு வைக்கிறேன். நல்லா வளரட்டும். வளர்ந்ததுன்னா கேட்குறவங்களுக்கு நானும் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். டேபிள் ரோஸே என்கிட்ட நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். பாருங்க. பிடிச்சிருந்தா நான் அடுத்தது நட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் நட்டுடுறேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்கிட்ட இருக்கிற பொருளை நான் தரேன் உங்களுக்கு. நட்டாச்சு. இதை நட்டுட்டேன். அடுத்தது இந்த டேபிள் ரோஸை நட்டுடலாம். இது டேபிள் ரோஸான்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க பார்த்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது என்ன ரோஸுன்னு சொல்லுங்க. இதை நட்டு வைக்கிறதுக்கு கட் பண்ணிடுவேன். 2 இதை குச்சா நட்டு வெட்டிட்டேன். ஏன்னா நீட்டா இருந்தது. இதையும் இதுல ஊனி வைக்க போறேன். நட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கீரை தண்டு மாதிரி ஒடியுது. அப்படியே லைட்டா தொட்டாலே ஒடியுது. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செடிகள் கிடைச்சதுன்னா வாங்கி வளங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உடனே தண்ணியை ஃபுல்லா ஊற்றி விடுங்க. தண்ணி ஃபுல்லா கீழே அடி வரைக்கும் ஓடட்டும். தெளிச்சு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் நடுற அன்னைக்கு ஃபுல்லா ஊற்றி விடுங்க. தண்ணி கீழே வரைக்கும் ஓடட்டும். பிடிச்சிருந்தா நீங்களும் டேபிள் ரோஸு எந்த கட்டிங்காக இருந்தாலும் இதே மாதிரி நட்டு உபயோகப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.